ஜனநாயகன் படத்தை திருடி வெளியிட்டதாக கூறப்படும் நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்களில் வெளியானது. இது தொடர்பாக திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தமிழக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். தற்போது முக்கிய குற்றவாளிகள் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தமிழக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஃப்ரீலான்சர் உதவி எடிட்டராக இருக்கக்கூடிய ஒருவர் ஜனநாயகன் எடிட்டிங் ஸ்டுடியோக்குள் நுழைந்து படத்தை திருடியதாகவும் அதை கிளவுட் மூலியமாக சமூக வலைதளத்தில் மற்ற இருவர் மூலமாக பரப்பியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக கசியவிட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாகவும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் விரிவான தொழில்நுட்ப ஆய்வு மற்றும் டிஜிட்டல் தடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த 3 நபர்களும் நேற்று கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதன்மை குற்றவாளி வேறொரு திரைப்படத்தில் உதவி எடிட்டராக பணியாற்றி வருபவர் என்றும் இவர் ஜனநாயகன் திரைப்படம் எடிட்டிங் செய்யப்பட்ட ஸ்டுடியோக்குள் முறையற்ற வகையில் நுழைந்து அந்த திரைப்படத்தின் காட்சிகளை திருடியது விசாரணையில் தெரிய வந்ததாகவும் இவ்வாறு திருடப்பட்ட தரவுகளை திரைப்படமாக மாற்றி மற்ற கூட்டாளிகள் அனுப்பி இணையத்தில் பரப்பியது உறுதி செய்யப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் திரைப்பட திருட்டு மற்றும் டிஜிட்டல் தரவு திருட்டில் ஈடுபட்டவர்கள் மத்தியில் இந்த கைது நடவடிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில புகார் அளிக்க இணையதள முகவரியும் சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இறுதியான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஃப்ரீலான்சர் எடிட்டர் மூலமாக இந்த ஜனநாயகம் திரைப்படம் திருடப்பட்டு மற்ற கூட்டாளிகள் மூலமாக இது திரைப்படமாக வெளியானதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.